Hi friends, welcome to Anna Administrative Staff College. ஸோ இந்த வீக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். 30மே கம்ப்ளீட்லி ஸ்பீட் அண்ட் மென்சுரேஷனை பேஸ் பண்ணி. ஸ்பீட் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, ட்ரெயின்ஸு அண்ட் நார்மல் ஸ்பீட் இருக்கும். இந்த பக்கம் 2D அண்ட் 3D மட்டும் தான் பார்த்தோம். அந்த 5 டாப்பிக்கை வச்சு தான் நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 1. ஸோ எ மேன் கேன் ரோ எ போட் 120 கிலோமீட்டர் வித் ஸ்ட்ரீம் இன் 5 hours. சரிங்களா. வித் ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாபகம் இருக்கு இல்லையா, வித் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, டவுன் ஸ்ட்ரீம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா, ஸோ 120 கிலோமீட்டரு 5 hours, அப்போனா 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். கேட்டிங்களா. ஸோ டவுன் ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுவீங்க, ஸ்பீட் ஆஃப் த போட்டையும் ஸோ ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணியிருப்பீங்க. 24 வந்திருக்கணும் உங்களுக்கு. இவங்க என்ன சொன்னால், த ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் டபுள் த ஸ்பீட் ஆஃப் த ரிவர், ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். அப்போ போட் 2 இருக்கும், ஸ்ட்ரீம் 1 இருக்கும். கரெக்டு தானே, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் டபுள் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் 1 அது 2. அப்போ 2:3ங்கிற 2:1 ரேஷியோவில் பிரிக்கணும். எதை, இந்த 24 பிரிச்சா என்ன கிடைக்கும், இது 16 கிடைக்கும், இது 8 கிடைக்கும். ஓகேவா. நம்ம என்ன கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்கீங்க. ஸ்ட்ரீம் வந்து 8 கிலோமீட்டர் பெர் ஹவர். இன்கேஸ் போட் கேட்டிருந்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் பெர் ஹவர். கிளியருங்களா. முக்கியமான கீவேர்டு ஸோ வித் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி. வித் ஸ்ட்ரீம் மீன் டவுன் ஸ்ட்ரீம், அகேன்ஸ்ட் ஸ்ட்ரீம் மீன் அப் ஸ்ட்ரீம். கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. So a car runs at the speed of 40 km per hour when not serviced and runs at 65 km per hour when serviced. After servicing, the car covers a certain distance in 5 years. How much approximate time will the car take to cover the same distance when not serviced? ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கிளியராக பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ 40 km per hour நாட் சர்வீஸாக இருக்கும்போது, 65 கிலோமீட்டரு சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம். சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் போகுது. அப்போ அந்த சர்டைன் டிஸ்டன்ஸ் சொல்கிறீங்களா, எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தெரியணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு என்ன, எது எப்போ, ஆஃப்டர் சர்வீசிங். அப்படின்னா 65 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகும். ஓகேங்களா. மொத்தமாக 5 மணி நேரம் போகுது. இதுதான் டிஸ்டன்ஸ். இப்போ இதே டிஸ்டன்ஸ், அதாவது என்ன சொன்னாங்கன்னா, approximate time will that car take to cover the same distance. Same distance 65 into 5 தான் சேம் டிஸ்டன்ஸ். ஸோ சர்வீஸ் இல்லாதப்ப எத்தனை டைமில் போகும்னு கேட்குறாங்க. சர்வீஸ் இல்லாதப்ப 40 கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் போகும். இது ஒரு டைம், இது 8 டைம். ஸோ 8 8 64, மிச்சம் ஒரு 10 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 1 இருக்கும், 0 10, 8.1 சம்திங். ஸோ அப்ராக்சிமேட் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ 8 hour இஸ் மை ஆன்சர்ஸ். 8 hour இஸ் மை ஆன்சர்ஸ். கிளியருங்களா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா. என்ன சொல்கிறான்னா, முதல்ல எனக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போன்னா சர்வீஸ்க்கு அப்புறம். சர்வீஸ்க்கு அப்புறம் 65 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகும். 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுது. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அதே டிஸ்டன்ஸை சர்வீஸ் இல்லை, அப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ போயிருக்கும், எவ்வளோ நேரம் போயிருக்குன்னா 65 into 5 டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். ஸோ அப்ராக்சிமேட்லி 8 hours. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 3:5. என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியஸ்க்கும் சைடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 3:5. ஒரு சர்க்கிளோட ரேடியஸ்க்கும் ஒரு ஸ்கொயரோட சைடுக்குள்ள ரேஷியோ 3:5. அண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 132 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன வரும், 2π r. ஆர்க்குள்ள என்ன வச்சுக்கலாம், 3xன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதை நான் என்ன வச்சுக்குவேன், இதை 3xன்னு வச்சுப்பேன், இது நான் 5xன்னு வச்சுப்பேன். ஓகே. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா 132ன்னு சொல்கிறாங்க. கிளியரா. எப்படி சால்வ் பண்ணலாம், இது 44, 44 3 132, இதையும் அடிச்சிடலாம். x ஈக்குவல் டு 7. x ஈக்குவல் டு 7. அப்போ எக்ஸுக்கு இப்போலாம் இங்கே நான் கொடுத்தேன் 7 கொடுத்தேன்னா 3 × 7 21, இங்கே 5 × 7 35. கிளியரா. இப்போ எனக்கு ரேடியஸ் கிடச்சிச்சு, சைட் ஆஃப் த ஸ்கொயர் கிடச்சிச்சு. என்ன வேணும், பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். பெரிமீட்டரோட ஃபார்முலா 4a. அப்போ 4 × 35, 35 × 2 70, × 4 140. 140 centimeter is your answers. 140 centimeter is your answers. Clear. Next question number 4. The ratio of the length and the breadth of the rectangle is 5:4. அதாவது லென்த்துக்கும் breadthக்கும் உள்ள ரேஷியோ 5:4. and the area of the rectangle 50 meters square. அப்போ என்ன பண்ணலாம், இவங்கள 5xன்னு எடுத்துக்கலாம், இவங்கள 4xன்னு எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4 20, x × x x ஸ்கொயர். அதான் முக்கியமான விஷயம். ஸோ 500. 0 0 அடிச்சிடலாம், 2, இது 25 டைம் அடங்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 25னா எக்ஸோட வேல்யூ 5. அப்போ 5 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இது 25, இது 20. ஓகேவா.
இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சைட் ஆஃப் த ஸ்கொயர் 5 மீட்டர் மோர் தென் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகேவா, இதுதான் லென்த்து. இதை விட 5 அதிகமாக இருக்கான் சைட் ஆஃப் த ஸ்கொயர். அப்போனா 30. என்ன வேணும்? பெரிமீட்டர் தான் வேணும். அப்போ 4 × 30 = 120. 120 மீட்டர்ஸ். கிளியருங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத்தோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு லென்த் பிரெத்து கண்டுபிடிச்சிட முடியும். அந்த லென்த்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லென்த்தோட ஒரு 5 அதிகமாக இருக்கான் சைட் ஆஃப் த ஸ்கொயர். அப்போ ஒரு 5 ஆட் பண்ணால் உங்களுக்கு சைட் ஆஃப் ஸ்கொயர் கிடச்சிரும். அதை வச்சு பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 × E. அவ்வளோதான் வேலை. கிளியர்? கொஸ்டின் நம்பர் 5. A boat can travel with the speed of 17 km/h in upstream. If the speed of the river is 3 km/h, then find the speed of the boat in downstream the same river. ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா, a boat can travel with the speed of 17 km/h in upstream. அப்போ அப்ஸ்ட்ரீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அப்ஸ்ட்ரீம்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, போட்டோட ஸ்பீடையும் மைனஸ் அண்டு போட்டோட ஸ்பீடையும் ரிவரோட ஸ்பீடையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த போட் கேன் ட்ராவல் வித் ஸ்பீட் ஆஃப் 17 km இன் அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? இப்போ மொத்த ஸ்பீடு 17, போட்டோட ஸ்பீடு எனக்கு தெரியல. ஸோ ரிவரோட ஸ்பீடு மட்டும் 3 km கொடுத்துருக்காங்க. அப்போ போட்டோட ஸ்பீடு என்ன வரும்னா 20. கேட்டுங்களா? போட்டோட ஸ்பீடு 20. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமில் வேணும். அதே ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீமில் என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 20 + 3 23 km/h, 23 km/h. ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 17 km. யூஸ்வலாக ரெண்டையும் மைனஸ் பண்ணுவீங்க. போட்டோட ஸ்பீடு கொடுக்கல, ரிவர் ஸ்பீடு மட்டும் கொடுத்துருக்காங்க 3 km அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ போட்டோட ஸ்பீட் 20 km கிடச்சிரும். இது இப்போ போட்டு 20, ஸோ ரிவர் வந்து 3. டவுன் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. 20 + 3 23. அவ்வளோதான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6. A 570-meter long train can cross a pole in 38 seconds. In how much time it can cross a 660-meter long plot? முதல்ல இங்கே ட்ரெயினோட லென்த் இருக்கு, டைம் இருக்கு, ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். 38 ஐ திங்க் 15 380 5 570 எஸ் 5 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? இப்போ என்ன வேணும்? டைம் வேணும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் அப்படின்னா ட்ரெயினோட லென்த்தை கூட்டணும், பிளாட்ஃபார்ம் லென்த்தை கூட்டணும். ஸோ எவ்வளோ வரும்? 1100 1230 டிவைட் பை ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா? ஸ்பீடு வந்து 15 என்ன வரும்னு பாருங்க. இது 410. ஓகே, இது 5. இது 8 5 40, 2 5 10. ஸோ 82 seconds. 82 seconds. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. The radius of the cylinder is equal to the side of the square and the height of the cylinder is 5 cm. If the volume of the cylinder is 3080 centimeters cube, then find the perimeter of the square னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரும் சைட் ஆஃப் த ஸ்கொயரும் ஈக்குவல் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணா வால்யூம் ஆஃப் சிலிண்டர்ல இருந்து ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு வரேன். எப்படின்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னு சொல்றீங்க. அப்போ என்ன வரும்னா, ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹைட் ஈக்குவல் டு 3080. கிளியரா? இப்போ இந்த ஹைட்டுக்கு நான் 5 கொடுக்க போறேன். ஸோ 22 / 7 × ஆர் ஸ்கொயர் × 5 = 3080. ஓகேவா? என்ன கிடைக்கும்? இது 2 11, இது 2 11, 8 11 0. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கிடைக்கும்? இது 2 5 10, ஒரு 0க்கு தட்டிடலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28 × 7. இந்த 28யுமே நம்ம 4 × 7ன்னு எழுதலாம். கேட்டுங்களா? அப்போ ரேடியஸ் மட்டும் வேணும்னா இது ரூட் எடுத்தா 2, இது 7 14. இப்போ ஏன் நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்க? ரேடியஸும் சைட் ஆஃப் த ஸ்கொயரும் ஈக்குவல்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன வரும்? ஏயும் 14 தான் வரும். உங்களுக்கு பெரிமீட்டர் வேணும், அப்போ 4a சொல்லலாம். 4 × 14 = 56. ஸோ ஆன்சர் 56 centimeter. ஸோ ஆன்சர் 56 centimeters. Clear? Question number 8. 3 cubes each with a side 16 centimeter are joined side by side in a line. எப்படி இருக்கும்? இது ஒரு கியூப், ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. இது ஒரு கியூப், இது ஒரு கியூப்.
இப்படி கனெக்ட் பண்ணுறேன். ஒரு கியூபோர்டு இது 16. ஓகே, பட் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா இப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். கிளியரா? வாட் எவர். ஸோ ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்ட். எஸ், 3 கியூபை நீங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணீங்க, அது கியூபாய்டாக மாறும் இல்லையா, செவ்வகமாக கனல் செவ்வகமாக மாறும் இல்லையா. இப்போ கியூபாய்ட் சர்ஃபேஸ் என்ன ஏரியா, சர்ஃபேஸ் ஃபார்முலா வந்து 2 × LB + BH + HL. ஸோ அப்போது இங்கே உங்களுக்கு லென்த்து மட்டும் மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 48 கிடைக்கும். கேட்டிங்களா? லென்த்து. ஓகே, பட் வந்து ஸோ பிரெத்து உங்களுக்கு 16 தான் கிடைக்கும், ஹைட்டும் உங்களுக்கு 16 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், 2 × இது 48 × 16, இது 16 × 16, இது ஹைட்டு 16 × லென்த் 48. இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்மார்ட்டாக 16 மட்டும் வெளியே எடுத்துடலாம். எடுத்தா மிச்சம் இங்கே ஒரு 18 தான் இருக்கும், இங்கே ஒரு 16 தான் இருக்கும், இங்கேயும் 48 தான் இருக்கும். கிளியரா? அப்போ இது 32 ஆகி போச்சு. ஸோ 48 48 96, 96 ஒரு 16 112. கரெக்டா? 112. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்க, 112 ஒரு 32, 32 2 64 4 மிச்சம் 6, 32 38 8 மிச்சம் 3, 32 35 3584 இருக்கான் பாருங்க. 3584 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 3584 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஸோ 3 கியூபை நீங்கள் கனெக்ட் பண்ணால் அது கியூபாய்டாக மாறும். அப்போது லென்த் மட்டும் ஒவ்வொரு கியூப் ஒரு சைடு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ மொத்தமாக 3 × 16 48 வரும். ஹைட் அதே 16 தான், பிரெத் அதே 16 தான். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர், ஓகே, த சைட் ஆஃப் த ஸ்கொயர் is tripled, then the ratio of the resulting square to that original. ஸோ ஒரிஜினலாக நான் 1ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா, அண்டு ரிசல்ட்டிங் ஸ்கொயரை நான் 3ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் 3 டைம்ஸ் சொல்கிறீங்க, ட்ரிபிள் சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு ஏ ஸ்கொயர்னா 9, இதுக்கு ஏ ஸ்கொயர்னா 1. கரெக்டா? அப்போ 9:1 is your answers. 9:1 is your answers. Question number 10. The diameter of a wheel is 88 cm. Find the number of revolutions in which it will cover a distance of 8712 meter. யூஸ்வலாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கனாலே, அதாவது பெரிமீட்டர் இன்ட்டு நம்பர் ஆஃப் ரிவால்யூஷன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பெரிமீட்டர், ஏன்னா அதோட சக்கரத்தோட பெரிமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சுற்றளவு, அதுதான் வந்து ஒரு சுற்று இன்ட்டு நம்பர் ஆஃப் சுற்று ஈக்குவல் டு மொத்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், பெரிமீட்டர்னா 2 × 22/7. ஸோ டயாமீட்டர் 88னா ரேடியஸ் 44 இன்ட்டு நம்பர் ஆஃப் ரிவால்யூஷன்ஸ் எனக்கு தேவை. ஓகேவா? எவ்வளோ கிலோமீட்டர் போகிறதுக்கு, எவ்வளோ மீட்டர், 8712 மீட்டர். பட் இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இன்ட்டு 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். கிளியரா? இவ்வளோதான். இப்போ எப்படி அடிக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது 4 11 44, இது 7 11 77, மிச்சம் 10, மிச்சம் 10னா 101 வருமா, 9 11 99, 2 11 22. கரெக்டா? அகெயின் என்ன பண்ணலாம், இதை மறுபடியும் நான் 11லேயே அடிக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்னா 2 × 2 × 4 n/7. ஓகேவா? இது 2 11, இங்கே 7 11 77, 2 11 22. அப்போ 72 × 100ன்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஸோ 4 2 8, 8 2 16, 4 2 8, 9 8 72. கரெக்டா? அப்போ இது ஒரு டைம் அடங்கும், இது 50 டைம் அடங்குங்க. அப்போ n = 7 × 9 × 5 × 50. இப்போ n = 7 9 63 × 50. ஸோ 3 5 5 5 மிச்சம் 1, 6 5 30 31, 3150 is your answers. 3150 is your answers. ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் வேகமாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சுன்னா போதும். ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு, ஃபார்முலாஸ் நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சுன்னா போதும். நம்மளோட சொன்ன மாதிரி நம்பரில் கழித்தல் பெருக்கல் அது மாதிரி பேசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். Question number 11. A few lead spheres of diameter 6 cm are dropped into a cylindrical beaker containing some water such that they are fully submerged. If the diameter of the beaker is 9 cm and the water level has risen by 32 cm. அதாவது 32 சென்டிமீட்டர் வந்து தண்ணி வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் lead spheres dropped into the beakerன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணான்னா, அந்த நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இருக்குல்ல, அதோட வால்யூமும் அந்த தண்ணி ஏறின வால்யூமும் ஈக்குவலாக இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அப்போ ஸ்பியரோட வால்யூம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 4/3
பை. ஸோ இதோட டயாமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6, அப்போ ரேடியஸ் 3, 4/3 பை ஆர் கியூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் எத்தனை ஸ்பேர் போடுறீங்கன்னு தெரியல. ஸோ என்ன, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா அந்த பக்கம் வந்து சிலிண்டரோட வால்யூம் வரணும். சிலிண்டரோட வால்யூமுக்கு என்ன வரும்? ஸோ பை, இங்கே ஆர் ஸ்கொயர் வரணும். ஸோ டயாமீட்டர் வந்து 9 அப்படின்னா 4.5 தான் வந்து உங்களுக்கு ரேடியஸ். பட் யூஸ்வலாக நீங்கள் எப்பொழுதுமே பாயிண்டில் போட்டாங்க, இது மாதிரி ஃப்ராக்ஷனில் போட்டு பாருங்க, ஈஸியாக நம்பர் அடிவாங்க. ஓகேவா? ஹைட் என்ன? 32. ரைஸ் ஆனதான் ஹைட்டு. எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆயிருக்கோ அதுதான் ஹைட்டு. ஓகே, இப்போ இங்கேருந்து என்ன கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். அதாவது இதோட வால்யூமும் இதோட வால்யூம் ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பையை போய் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3 3 9. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இது ஒரு 3, இந்த 3 அடிச்சிடலாம். இப்போ என்ன இருக்குன்னா இங்கே 4 இருக்கு இன்ட்டு n, அங்கே 9/4 இன்ட்டு 32. இது ஒரு டைம், இது 4 8 32, இது ஒரு டைம், இது 2 8. ஓகேங்களா? அப்போ n ஈக்குவல் டு 9 இன்ட்டு 10. அப்போ 18 ஸ்பியர்ஸ் தேவைப்படுது. நீங்கள் அதில் போட்டு அந்த இது 3 சென்டிமீட்டர் ஹைஸ் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர்ஸ் 18. கொஸ்டின் நம்பர் 12. The base of the right angle triangle is 12 centimeter. ஓகேங்களா? இது 12 சென்டிமீட்டர். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த அதர் டூஸ், அதாவது இதுவும் எக்ஸு ஒய்யும். ஓகேங்களா? ரெண்டு வந்து 6. ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம டேட்டாஸ் எதுவும் போதுமான அளவுக்கு இல்லையே. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா யூஸ்வலாகவே இந்த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா ட்ரிபிளெட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிபிளெட் நம்மளே எஸ்எஸ்சியில் அது இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிளெட், அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன, ட்ரிபிளெட் என்ன மீனிங் அப்படின்னா மூணாவது பக்கம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்கொயர்ஸும் மிச்சம் 2 பக்கம் ஸ்கொயர்ஸோட சம்மும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே 12 கொடுத்துருக்கீங்க. யூஸ்வலாக ட்ரிபிளெட்னா 3 4 5 தான் பேசிக்காக சொல்லுவாங்க. இதோட அடுத்தடுத்த மடங்கு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் வரும். இப்போ நீங்கள் 12 கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்போ இதை நான் 12 வச்சுட்டு இதை நான் என்ன வச்சுக்க முடியும் அப்படின்னா 9, இதை வந்து 15. ஓகேவா? இது 12, இது 9, இது 15. நீங்கள் சொன்ன மாதிரி மிச்சம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 6 ஆயிடுச்சு. அட் சேம் டைம் சரியான்னு செக் பண்ணணும். எப்படி? இது 12னா இது 15, இது 9ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இதோட ஸ்கொயர் 225, இதோட ஸ்கொயர் 144, இதோட ஸ்கொயர் 81 கூட்டினா சேம் ஸ்கோர் வரணும், சேமாக ஈக்குவலாக வரணும். என்ன வரும்? 5 2 2. கரெக்டாக வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ நான் எடுத்த வேல்யூ கரெக்டு. ஸோ பெரிமீட்டர் தான் கேட்டிருக்கீங்க. பெரிமீட்டர்னா 3 கூட்டினா போதும். என்ன வரும்? 27 36 சென்டிமீட்டர். ஒரு நல்ல கொஸ்டின்ங்க அது. டேரக்டாக யோசிக்க முடியாது. ட்ரிபிளெட் போயிருங்க, வேலை முடிஞ்சிச்சு. ட்ரிபிளெட்னா 3:4 தான் பேசிக்ஸு. ஸோ அப்போ இது பேஸ் தான் வந்து இது 12 அப்படின்னா இது 9, அது வந்து 15. அவ்வளோதான். கிளியரா? ஸோ மோஸ்ட்லி இந்த நம்பர் தான் வந்து சின்ன நம்பர்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து இது இருக்கும் பெரிய நம்பர், அதுக்கப்புறம் இது பெரிய நம்பர்ஸாக இருக்கும். இது மோஸ்ட்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. The radius of the spherical balloon increases from 5 cm to 10 cm when more air is pumped into it. ஸோ ரேடியஸ் எப்படி இருக்குன்னா 5லேருந்து 10 இப்போ மாறுதான், நீங்கள் உள்ள காற்று செலுத்த. The ratio of the surface area of the original balloon and that of the inflated balloon. சர்ஃபேஸ் ஏரியானா ஸ்பியருக்கு என்ன வருங்க? 4πr². 4πr². இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த r²க்கு 5 ஸ்கொயர் கொடுக்கலாம், இந்த r²க்கு 10 ஸ்கொயர் கொடுக்கலாம். கரெக்டுங்களா? இது 25, இது 100, இது 125, இது 425. ஸோ 1:4 is your answers. 1:4 is your answers. அவ்வளோதான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 14. A person leaves the home by 7:55 AM and travels with the speed of 5 km/h and reaches office 7 minutes later. Had the speed increased by 1 km/h, he would reach the office 5 minutes earlier. Find out what time he wants to reach the office. Okay, எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி கொஸ்டினை, அதாவது ஸ்பீடோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 5 அப்புறம் 6. ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னோம். அப்போ இதோட தலைகீழி தான் இது டைம், இது ஸ்பீட் ரேஷியோ, டைம் ரேஷியோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 1. இந்த ஒரு யூனிட் தான் இங்கே ஒரு 7 நிமிஷம் லேட்டு, இங்கே ஒரு 5 நிமிஷம் இயர்லி. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 மினிட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு பாட்டு தான் 12 மினிட்ஸு. அப்போ 6 பாட்டு 72 மினிட்ஸு. அப்போ 6 பாட்டு 72 மினிட்ஸு. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 72ல வந்து 7 மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? 72 - 7னா 65. அப்போ 7:55 ஒரு 65 நிமிஷத்தை கூட்டிங்கன்னா 9 AM இஸ் யுவர் ஆன்சர். 9 AM இஸ் யுவர் ஆன்சர்ஸ். இது வேற மாதிரியும் பண்ணலாம், பட் இது நல்ல மெத்தட். உங்களுக்கு டைம் கேட்டாங்க அப்படின்னா நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்பீட் ரேஷியோ இங்கே 5, இன்க்ரீஸ் பை 1னா 6. அப்போ டைம் ரேஷியோ அதோட தலைகீழி 6:5.
2க்குள்ள கேப் 1 இருக்கு இல்லையா, அது 1 தான் 12. ஏன்னா இங்க லேட் இங்க இயர்லி, அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேவா, 1 லேட் 1 இயர்லி ரெண்டுமே ஆட் பண்ணும். அப்போ ஒரு பாட்டு 12, இதான் ஒரிஜினல். 6 பாட்டு 72 நிமிஷத்துல போயிடுவாங்க. பட் 72 நிமிஷத்துல போறது மூலியமா 7 நிமிஷம் லேட்டுன்றீங்க. அப்ப 72 மைனஸ் 7னா 65 தான் ஒரிஜினல் டைமிங். அப்ப 7:55க்கு போனாங்கன்னா பிளஸ் அங்க 65 ஆட் பண்ணா 9 AM இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 15. A boat can cover upstream distance between 2.6 hours and the same distance downstream in 4 hours. The speed of the boat is still water 8 km/h. Then find the speed of the stream. முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் சேம் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல். டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னா என்ன வரும்? ஸ்பீடு இன்ட்டு டைம். அப்ப இந்த ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அப்ஸ்ட்ரீம். அப்போனா 6 hours டைமு. ஸோ ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணுவீங்க. போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டீம் மட்டும் தெரியல, ஸோ மைனஸ் பண்ணுவீங்க. ஈக்குவல்ஸ் அடுத்து 4 hours டவுன் ஸ்ட்ரீமு. இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. அப்போ 8 + x. ஓகேவா? இப்போ என்ன வரும்? இது 2, இது 3, 3 8 24 மைனஸ் 3x, 2 8 16 ப்ளஸ் 2x. அப்போ 24 மைனஸ் 16 ஈக்குவல் டு 5x. அப்போ 8 ஈக்குவல் டு 5x. அப்போ x ஈக்குவல் டு 8/5. இப்போ 4 5 5 மிச்சம் 3 6 5 30. 1.6 km/h இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 1.6 km/h இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நீங்க கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டிஸ்டன்ஸ் சேம். அப்ப நம்ம அதை ஈக்குவேட் பண்ணா முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 16. A train BP running with the speed of 54 km/h crosses a man in 30 seconds. அப்ப என்ன பண்ணலாம்? ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீடு இருக்கு, டைம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு, அது km/h, அதனால நான் மீட் பெர் செகண்டுக்கு மாத்திக்கிறேன். இன்ட்டு 30 செகண்ட்ஸ். இது ஒரு டைம், இது 3 டைம். பட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 450 மீட்டர். அடுத்து என்ன கேட்குறீங்க? இன் ஹவு மச் டைம் இட் கேன் கிராஸ் ஏ 180 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம். அப்போ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவீங்க? ட்ரெயினோட லென்த்து, இதோட லென்த்து. ஸோ 450, 550, 630. ஓகேவா? 630 டிவைட் பை ஸ்பீடு என்ன? 54 × 5/18. இது 1, இது 3. அப்போ 630 டிவைட் பை 15. என்ன வரும்? 4 5 60, 2 5 30, 42. 42 seconds is your answers. Clearங்களா? 42 seconds is your answers. Question number 17. Ratio of the speeds of Ajay and Ramesh is 2:5. அதாவது ஸ்பீடோட ரேஷியோ வந்து அஜய்க்கும் ரமேஷ்க்கும் எப்படி இருக்குன்னா 2:5 இருக்கு. ஓகேவா? அஜய் கவர்ஸ் 240 km in 8 hours. இங்க இருந்து ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா? இது டிஸ்டன்ஸ், இது டைம். அப்ப 240 டிவைட் பை 8 அப்படின்னா 30 km/h. யாரோடது? அஜயோடது. அப்ப இந்த 2 தான் 30 km/h. அப்ப இது 75 km/h. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணா 30, இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணா 75 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, ஆன்சர் அது இல்லை. ஓகே, 75 is the speed of the Ramesh. How much time Ramesh will cover 780 km of distance? 750 km இவர் கவர் பண்ண எவ்வளவு நிமிஷம் ஆகும்? அவ்வளவுதான். டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ என்ன வரும்? இது 15 5, இதுவும் 15 5 75 6. ஓகேங்களா? ஸோ 10 5 150, மிச்சம் 6/15. இது எப்படி எழுதலாம்? 10 2/5ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா 10 மணி நேரம். இது எப்படிங்க பிரிப்பீங்க? 2/5. அதாவது என்ன பண்ணா இங்கே 60 வரும்னு பாருங்க. 12 5 60. அப்போ அதே இதை மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 12 24. அப்போ 10 hours 24 minutes இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கிளியரா? இது மாதிரி உங்களுக்கு ஃப்ராக்ஷன்லாம் வந்துச்சுன்னா இங்கே 5 இருக்கு, எதை மல்டிப்ளை பண்ணால் 60 நிமிஷமா மாறணும் பாருங்க. அதே மேலேயே மல்டிப்ளை பண்ணி மினிட்ஸ் சொல்லிடுங்க. அவ்வளோதான். கிளியர்? கொஸ்டின் நம்பர் 18. A man covers half of the total distance with 12 km/h and another half distance with 24 km/h. Find the average speed. Average speed கேட்டாங்க. நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கா அப்படி. டிஸ்டன்ஸ் சேமா இருக்கா நான் சொல்ற யூஸ் பண்ணுங்க. அதாவது முதல்ல 12 km, அடுத்து 24 km. ஸோ LCM 24 km. இது 2, இது 1. அப்போ எடுத்து எழுதும் பொழுது 24 × 2ன்னு எழுதணும். ஏன்னா ஒரே டிஸ்டன்ஸ் டபுள் டைம் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். நீங்கள் 24 ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 20/2 × 3. இது 1, இது 8. அப்போ 16 km/h இஸ் யுவர் ஆன்சர். ஆவரேஜ் ஸ்பீட்னு கேட்டாங்கன்னா. ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2xy டிவைட் பை x + yங்கிற ஃபார்முலாவோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும்.
சம அளவு தூரத்தை அது கடந்திருக்கணும். அது எத்தனை டைம் வேணா இருக்கலாம். 3 டைம் 4 டைம் எத்தனை டைம் வேணா இருக்கலாம். பட் அந்த தொலைவுகள்லாம் கடந்த தொலைவு சமமா இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதே தான். ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் கால்குலேட் பண்ணா நீங்க ஆன்சர்ஸ கொண்டு போகணும். Question number 19. So Manish fixed 48 poles in order to fence a square. ஒரு ஸ்கொயர் இருக்கு. மொத்தமா 48 போல் யூஸ் பண்ணியிருக்காரு அவரு. அத வேலி போடுறதுக்கு. ஓகே. The distance between 2 poles in 5 meter. ஒரு போலுக்கு இன்னொரு போலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். Then what will be the area of the square formன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இங்க ஒரு போல் இருக்கும், இங்க ஒரு போல் இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கணும், இங்க ஒண்ணு இருக்கணும். அப்ப கார்னர்ல 48லேருந்து 4 போயிடுச்சுன்னா, மிச்சம் 44 போல் இருக்கும். கிளியரா? மிச்சம் 44 போல் இருக்கணும். இந்த 44 4 பக்கமும் சரி சமமா நான் பண்ணணும். இந்த பக்கம் இது. அப்ப டிவைட் பை 4 அப்படின்னா, ஒரு பக்கம் 11 போல் நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் 11 போல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இந்த பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா, இதையும் சேர்த்து உங்களுக்கு எத்தனை போல் கிடைச்சிடும்னா 12 போல்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? மொத்தமா 11 போல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இந்த சைட்ல மட்டுமே உங்களுக்கு மொத்தமா 11 போல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு பக்கம் 11 போல்ஸ் இருக்கு. 4 பக்கமும் உங்களுக்கு 4 கார்னர்ல 4 போல்ஸ் இருக்கு. மொத்தமா உங்களுக்கு 48 போல்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போல்ஸ் இன் 5 மீட்டர். ஓகேவா? அப்போ மொத்தமா 12 போல்ஸ் வரணும் இல்லையா? இப்போ இந்த கேப்புக்குள்ளேயே 11 இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. பட் இதையும் சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 13 இருக்கும். கிளியரா? 13 இருக்கும். பட் 13 இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 12 போல் தான் கவுண்ட் ஆகும். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா பாருங்க. மொத்தமா 13 போல், அதாவது ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயுமே 11 11 இருக்கு. பட் நீங்க இதையும் சேர்த்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 13 போல் வரும். பட் 13 போல்னா கேப் 12 கேப் தான் கிடைக்கும். கேப் 12 தான் கிடைக்கும். அப்போ 12 கேப்னா ஒரு கேப்புக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5னா 12 கேப்புக்குள்ள வந்து 60. அப்போ அந்த சைடு ஃபுல்லா உங்களுக்கு 60 கிடைச்சிரும். இது ஃபுல்லா உங்களுக்கு 60 கிடைச்சிரும். இது ஃபுல்லா 60 கிடைச்சிரும். இது ஃபுல்லா 60 கிடைச்சிரும். உங்களுக்கு ஏரியா தான் வேணும். சைடு 60னா 60 ஸ்கொயர் 3600. ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். எங்க நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ 48 போல்ஸ் இருக்கு. 4 கார்னர்லயே 4 நிப்பாட்டிட்டீங்கன்னா மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 44 இருக்கும். அப்போ 44 சைஸமா 4 பக்கமும் நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா டிவைட் பை 4. ஏன்னா 4 பக்கம் இருக்கு. அப்போ ஒரு பக்கத்துக்கு இங்க 11 போல் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? 11 போல் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இந்த 11 போல் நடுவில் நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஓவரால் அந்த லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 போல் இருக்கும். இதையும் சேர்த்து மொத்தம் 13 போல் இருந்துச்சுன்னா கேப் எத்தனை கேப் இருக்கும்? 12 கேப் இருக்கும். அப்போ ஒரு கேப்புக்கு 5 மீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸ் வராங்க. அப்போ 12 கேப்புக்கு மொத்தம் 60 இருக்கும். அப்போ டோட்டலா இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா சைடு பார்த்தீங்கன்னா 60 இருக்கும். இது 60 இது 60 இது 60 இருக்கும். அப்போ சைடு கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்க வந்து ஏரியா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இல்லையா? ஏ ஸ்கொயர் தான். 3600 இஸ் யுவர் ஆன்சர். Question number 20. A cylinder and a right circular cone having the same height and also have equal volumes. என்ன சொல்றாங்கன்னா சிலிண்டருக்கும் கோனுக்கும் வால்யூம் ஈக்குவல்றாங்க, ஹைட்டும் ஈக்குவல்றாங்க. என்ன பண்ணலாம்? சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ கோனுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நீங்க என்ன சொல்றீங்கன்னா பையை நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஹைட்டை கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இது R1 யூஸ் பண்றேன், R2 யூஸ் பண்றேன். நீங்க கிளியரா இருந்தால் எவ்வளோ தேவையில்லை எனக்கு. ஓகே, அப்போ R1 ஸ்கொயர் டிவைட் பை R2 ஸ்கொயர்னா 1/3. எனக்கு ரேடியஸ் மட்டும் தான் வேணும். அப்போ R1 பை R2னா 1/√3. இப்படி இருந்தால் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணி விட்டுருங்க. சில கொஸ்டின்ஸ்ல வந்து கீழே ரூட் வைக்கிறமா வைக்க மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், மேலேயும் இங்க என்ன வேல்யூ இருக்கோ மேலே ரூட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மேலே √3 டிவைட் பை 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஆன்சர் இதோட நிப்பாட்டினாங்கன்னா நல்லது, முடிச்சிருங்க. இல்லைன்னா எப்படி ஆன்சர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா எப்பொழுதுமே கீழே இருக்கிற வேல்யூ வந்து ரூட்ல விட மாட்டாங்க. அப்போ இங்க என்ன வேல்யூக்கோ அதை மேலே மல்டிப்ளை பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணா அந்த ரூட் கேன்சல் ஆகி ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிடும். கீழே நம்பர்ஸ் எனக்கு வேணும். அப்போ √3 மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணா மேலே √3 கீழே போய் √3 × √3 வெறும் 3 கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் question number 21. The capacity of the cylindrical tank is 2376 meter cube if the radius of the tank is 21 meter. Then the depth of the tank is. So capacity na volume cylinder. So pi radius கொடுத்துருக்காங்க r square height equal to 2376. இது 3 டைம் அடங்கும். இது 2 11. இது 2 11. 4 11. 6 11. ஓகேவா? அடுத்து 2 3 6. இது 36. கரெக்டா? அப்போ ஹைட் ஈக்குவல் டு 36/21. எதில் அடிக்கலாம் இன்னும்? இது 12 3. இது 7 3. ஓவர் 7 7. மிச்சம் 5. 7 7 49.
1.7 சம்திங்ல இருக்கா? எஸ். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் question number 22. What will be the area of the parallelogram with base 44 cm and height 20 cm? So parallelogram ஓட ஏரியா அப்படின்னா அதே b into h தான். So 44 into 22. So 24 24 88 8 மிச்சம் 8 88 96 968 cm square 968 cm square அவ்வளவுதான். 23. So find the number of bricks measuring 25 cm in length, 5 cm in breadth and 20 cm in height for a wall 40 meter long, 80 இது மட்டும் மீட்டர், இது மட்டும் 80 cm, again இதுவும் மீட்டர். ஓகே, நம்மளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மாதிரி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் டைல்ஸ்லாம் கேட்டாங்கன்னா 2 வால்யூமே நம்ம டிவைட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. ஓகேவா? அப்போ இது 40 மீட்டரு. ஸோ நான் சென்டிமீட்டர் மட்டும் 100 போட்டுக்கிறேன். 80 சென்டிமீட்டர் அப்படியே இருக்கட்டும். இது 6 மீட்டரு, அதாவது சென்டிமீட்டர் மட்டும் ஒரு 100 போட்டுக்கிறேன். டிவைட் பை 25 5. கிளியரா? உங்களுக்கு இதுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும், ஏன் சொல்ல வரேன் அப்படிங்கிறத மட்டும். ஓகேவா? ஏன்னா அது மட்டும் மீட்டர் லைக்கும் சென்டிமீட்டராக மாற்றிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு டைம், இது 4 டைம். ஓகேவா? வேற என்ன இருக்கலாம்? 20 5 100, அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குன்னா 40 × 4 × 80 × 6. ஓகேவா? இது 4 4 16 160, இது 8 6 48 480. இதை மல்டிப்ளை பண்ணும், 48யும் 16யும் மல்டிப்ளை பண்ணும். 6 48 8 மிச்சம் 4 24 28 8 4 8 6 7 6 8 2 0ங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். கொஞ்சம் கவனமாக கொஸ்டின் ரீட் பண்ணினா போதும். கொஸ்டின் நம்பர் 24. Question number 24. A boat covers a distance of 135 km downstream in 9 hours. டவுன்ஸ்ட்ரீம்னு சொல்கிறீங்க, அப்போது ஸ்பீடு எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் வந்து 135 டிவைட் பை 9னா 15 km/h. ஓகேவா? டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம் போட் டேக் 6 hours லாங்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே 9 hours-ஆ, அப்போ இங்கே 6 கூட்டிங்கன்னா 15 hours-னு அர்த்தம். 135 டிவைட் பை 15 அப்படின்னா 9. ஸ்பீட் ஆஃப் த மேன் தான் கேட்டிருக்கீங்க. ஸ்பீட் ஆஃப் த மேன் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் வகுத்தா போதும். ஸோ 15 + 9 டிவைட் பை 2, 24 பை 2னா 12 km/h. இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் த ரிவர் கேட்டிருந்தீங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ரெண்டு ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்டிருந்தீங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு டிவைட் பை 2 போட்டிருப்பேன். ஓகே. கொஸ்டின் நம்பர் 25. ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் யர் கார் அண்ட் ட்ரெயின் இஸ் 17:22. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 25 km மோர் தென் ஸ்பீட் ஆஃப் த கார். அப்போ காருக்கும் ட்ரெயினுக்கும் உள்ள ஸ்பீடு 17:22. ரெண்டுக்குள்ள கேப் 5. இந்த 5 தான் 25 km சொல்கிறீங்க. ஒரு பார்ட்டு 5 km, 5 km/h. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ கார் இன் 5 hours. டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. காருக்கு 17, அதாவது 17x, எக்ஸுக்கு போல 5 இன்ட்டு டைம் என்ன வரும்? 5. ஓகேவா? 17 × 25 என்ன பண்ணலாம்? இதை 4ஆல் அடிச்சிடலாம். 4 அங்கும் 16, மிச்சம் 1 0 2 5 நினைக்கிறேன். கரெக்டா? 17/4, 4 அங்கும் 16, மிச்சம் 1 2 5. ஆமாம். ஸோ 425 is your answers. 425 is your answers. அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. A train of length 150 meter crosses a pole in 3 seconds. How long will it take to cross a bridge of length 200 meters? இதே மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கேருந்து ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். ஸ்பீடு ஈக்குவல் டு 150 டிவைட் பை 3 அப்படின்னா 50 m/s. அடுத்து என்ன வேணும்? டைம் வேணும் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு. இங்கே 200, இங்கே 150, அப்போ டிஸ்டன்ஸ் 350 டிவைட் பை 50. ஸ்பீடு 7 செகண்ட். Option B is your answer. Option B is your answer. Question number 27. If your train travels with 60 km, then it reaches 10 minutes before actual time. But when it travels with 50 km/h, then it reaches 10 minutes later. Then find the actual time to reach the destination. அதே நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்பீடோட ரேஷியோ வந்து 60 50, 6:5. அப்போ டைமோட ரேஷியோ 5:6. இந்த சின்ன கேப் 1 இருக்குல்ல, அந்த 1 தான் இங்கே 10 minutes பிஃபோர், இங்கே 10 minutes லேட், 20 minutes. ஒரு பார்ட் 20 minutesனா 5 பார்ட் 100. ஓகேங்களா? 100 என்ன சொல்கிறீங்க?
இதுதான் ஒரிஜினல் 100. இது சேஞ்சஸ் 120. இங்கேருந்து டைம் பார்க்குறீங்கன்னா 100லேருந்து 10 வந்து என்ன பண்ணணும் பிஃபோர்ன்றீங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன வரும்னா 10 நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ 110. இன்கேஸ் இங்கேருந்து பார்க்கணுன்னா லேட்டுன்றீங்க. இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா அப்போ 120 - 10 வச்சுக்கோங்க. 110. ஸோ 110 மீன்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஆக்சுவலாக 110. கிளியரா? இங்கே உங்களுக்கு பிஃபோர் அப்படின்னா ஆட் பண்ணும், அங்கே லேட் அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணணும். கரெக்டு தானே? லேட்னா மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆக்சுவல் டைம் கிடைக்கும். நீங்கள் முன்னாடியே போறீங்கன்னா அதை ஆட் பண்ணணும். அப்பதான் ஆக்சுவல் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 28. Find the time taken by the 200-meter long train to cover platform double its length with a speed of 36 km/h. டைம் கேட்டிருக்கீங்க. டிஸ்டன்ஸ் வந்து இது ஒரு 200, இது ஒரு டபுள் அப்படின்னா 400 டிவைட் பை 36 × 5/18. இது 1, இது 2. அப்போ 600 டிவைட் பை 10 அப்படின்னா என்ன வரும்? 60 seconds. 60 seconds is your answers. 60 seconds is your answers. Okay, question number 29. A train passes a 250-meter long platform in 20 seconds and a pole in 10 seconds. Then what is the speed of the train? இப்போ இங்கே 2 கேஸ் இருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஸ்பீடு சேம், ரெண்டுலையுமே போயிட்டு இருக்க ஸ்பீடு சேம். அப்போ ஸ்பீடை ஈக்குவேட் பண்ணுங்க. ஸ்பீடு சேம். அப்போ அந்த ஸ்பீடை ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இங்கே 250 ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் தெரில டிவைட் பை 20 செகண்ட்ஸு. இங்கே வெறும் 250 டிவைட் பை 10. இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ 250 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 500. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 250. எக்ஸ் ஈக்குவல் 250. அப்போ என்ன அர்த்தம்? பிளாட்ஃபார்மோட இதுவும் 250 தான் உங்களுக்கு. கரெக்டா? ட்ரெயினோட லென்த் 250 தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம ரெண்டுமே மாற்றிட்டோம். ஒரே நிமிஷம். அவங்க கொடுத்துருக்கிறது பிளாட்ஃபார்மோட லென்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் பாசஸ் 250-meter லாங் பிளாட்ஃபார்மு. அப்போ ட்ரெயினோட லென்த்தை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். கரெக்டா? டிவைட் பை 20. இப்போ இங்கே நார்மல் லென்த்தை தான் அது கிராஸ் பண்ணும், அதோட லென்த்தே கிராஸ் பண்ணும், அது 10 செகண்ட்ஸு. இதை அடிச்சிட்டிங்கன்னா 250 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 250 தான் வரப்போகுது. ட்ரெயினோட லென்த் 250. அப்போ என்ன ஏதாவது உங்களை சப்ஸ்டிட் பண்ணி ஆக்சஸ் கண்டுபிடிச்சிடலாம். நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 250 டிவைட் பை 10 அப்படின்னா 25ன்னு வரும். 25 m/s வரும். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா km/h தான் வேணுன்றாங்க. அப்போ 18 டிவைட் பை 5 அப்படின்னா இது 1, இது 5, இப்போ 90 km/h இஸ் ஆன்சர்ஸ். கிளியரா? இது 250 மீட்டருங்கிறது ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் லென்த்து, எக்ஸுங்கிறது ட்ரெயினோட லென்த்து. ஓகேங்களா? ரெண்டையும் சேர்த்து கிராஸ் ஆக 20 செகண்ட்ஸ் ஆகுது. ட்ரெயினோட லென்த்தை மட்டும் போல கிராஸ் பண்ணால் ட்ரெயினோட லென்த்தை கிராஸ் பண்ணுறதா அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பை 100. எக்ஸுங்கிறது ட்ரெயினோட லென்த்து. அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை இதை இங்கே சப்ஜெக்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? வர ஆன்சர் உங்களுக்கு m/s வரும். பட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா km/h இருக்குது. ஸோ 18/5 போட்டுருங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். இஃப் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் A இஸ் 50% மோர் தென் தட் ஆஃப் B. அப்போது ட்ரெயினோட லென்த் எப்படி இருக்குன்னா இது 3னா இது 2. A இஸ் 50% மோர் தென். 50%னா 1/2. இது ஒரிஜினல். சேஞ்ச் இது 3. ஓகேங்களா? 3:2 that of B and they cross each other in 20 seconds from opposite direction. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனாக ரெண்டு லென்த்தை கூட்டுவீங்க. அப்போ இது 5x டிவைட் பை கீழே வந்து அதோட ஸ்பீடை நீங்கள் ப்ளஸ் பண்ணுவீங்க. அவங்க அடுத்த லைனில் சம் ஆஃப் த ஸ்பீட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 90 × 5/8 ஏன்னா km/h கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகிடும்? 20 செகண்ட்ஸ் ஆகிடும். இது 1, இது 5. ஓகேவா? என்ன வரும்னா 5x டிவைட் பை 5 × 5 = 20. இது 1, இது 4. அப்போ x = 25 × 4, x = 100. x = 100னா இது 300, இது 200. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.